அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது முண்டக உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பாடங்களில் முண்டக உபநிஷதத்தின் முதல் பகுதியில் 2 அத்தியாயங்களை பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைய வகுப்பில் முண்டக உபநிஷதத்தின் 2வது பகுதியில் முதல் அத்தியாயம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ இந்த 2ஆம் பகுதியில் வருகின்ற முதல் அத்தியாயம் ஜோதியும் சுடரும் அப்படிங்கிற தலைப்பில் தொடங்குது. இப்போ இந்த அத்தியாயம் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையை பற்றி கூறப்போகின்றது. அந்த ஆழ்ந்த சிந்தனை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அத்தியாயத்தில் காணப்போகின்ற தியான முறைகளுக்கு இந்த ஆழ்ந்த சிந்தனை ஒரு சிறந்த அடித்தளமாக அமைகின்றது. அப்போ அது என்ன சிந்தனை? அந்த சிந்தனை என்பது நாம் தெய்வீகமானவர்கள் என்பதுதான் அது. சுவாமி விவேகானந்தர் சொல்றார் இதை பற்றி. பொதுவாக நாம் எப்படி தெய்வீகமானவர்கள் அப்படின்னு பார்த்தா, விதி என்று எதுவும் கிடையாது. நமது வாழ்க்கை நமது முன்வினை பயனின் நமது கர்மத்தின் விளைவு, அவ்வளவுதான். இவ்வாறு நாமே நமது கர்மத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அதை அழிக்கவும் நம்மால் முடியும் என்பது உண்மைதானே. அது எப்படி? வண்ணத்துப் பூச்சி தன் உடலிலிருந்து சுரக்கின்ற பொருளால் தன்னை சுற்றி தானே ஒரு கூடு அமைத்துக் கொண்டு அதில் தானே சிறைப்பட்டு கொண்டு அதற்குள்ளேயே கிடந்தவாறு அது அழலாம், கதறலாம். ஆனால் அதன் உதவிக்கு யாரும் வரமாட்டார்கள். இறுதியில் அதுவே தன் நிலையை உணர்ந்து ஞானம் பெறுகின்றது. எப்படி? அது ஒரு அழகிய வண்ணத்து பூச்சியாக மாறி வெளிவருகின்றது. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த படைப்பின் சாராம்சத்தை நம்ம பார்க்கும்போது, இப்போ இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்லும் போது, அப்ப நமக்கு இங்க விதி என்று ஒன்றும் கிடையாது. எல்லாம் அந்த இறை அம்சம், அந்த இறை அம்சத்தின்படி எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்ப நமது வாழ்க்கை நம்முடைய முன்வினை பயனின்படிதான் நடக்கின்றது என்றால், அது நம்முடைய கர்மத்தின் விளைவு என்றால், அந்த கர்மத்தை நாம் தான் உருவாக்கி இருக்கிறோம் என்றால், அந்த கர்மத்தை நம்மால் அழிக்கவும் முடியும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இப்ப இதெல்லாம் நான் கடந்த பாடத்துல உங்களுக்கு சுட்டி காட்டினேன். எப்படி சுட்டி காட்டினேன்? இப்போ நமக்கு 3 கர்மாக்கள் இருக்குன்னு பார்த்தோம். சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம். இப்போ நாம் இந்த பிறவில எப்படி பிறக்கணும், என்ன மாதிரி வாழணும் அப்படிங்கிற பிராரப்த கர்மாவை எடுத்துக்கிட்டு நம்ம இங்க வந்திருக்கிறோம். அப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை நமக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட பிராரப்த கர்மாவின் படி நடந்து கொண்டிருந்தாலும் கூட, நம்மிடத்துல இன்னொரு கர்மா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் ஆகாமிய கர்மா. இப்ப இந்த ஆகாமிய கர்மாவிலேயே நாம பார்த்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்தறிந்து அதை நன்மையை நோக்கி நம்ம நகரலாம், தீயவைகளை நம்ம ஒதுக்கி விடலாம். ஏன்னா நமக்கு அந்த பகுத்தறிவு நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த பகுத்தறிவை மையமாக வைத்துத்தான் இங்க சுவாமி விவேகானந்தர் சுட்டி காட்டுறாரு. அந்த கர்மா, பழைய கர்மா, நாம கொண்டு வந்த கர்மா நாம் தான் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அதை அழிக்கவும் நம்மால் முடியும் என்பது உண்மைதானேன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப நாமே நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள முடியும். நம்மிடத்திலேயே அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற ஜீவராசிகளுக்கு கிடைக்காத ஒரு பிரத்யேக பகுத்தறிவு மனிதர்களாகிய நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அதன் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை சற்று மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் நமக்குத்தான் சிந்திக்கும் திறன் இருக்கின்றது. நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இது போன்ற ஒரு வாழ்க்கை முறை கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற ஒரு அரிதான மனித பிறவியை நாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம். அப்ப அதற்கு தான் ஒரு ஓமானத்தையே சொன்னார். எப்படி ஒரு வண்ணத்து பூச்சி ஒரு புழுவா இருக்கும்போது தன்னிடத்திலே இருந்து சுரந்து கொண்ட ஒரு சுரப்பியின் வாயிலாக ஒரு கூட்டை அமைத்துக் கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருந்தது. ஆனால் சிறிது காலம் கழித்து அது ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறி சுதந்திரமாக வெளியே பறந்து வந்தது. அப்ப அது மாதிரி நமது தலைகளை பொறுத்தவரையும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்தவரையும் இதே விஷயம்தான்.
யுகம் யுகங்களாக நாமும் பிறப்பு இறப்பு என்று சுழன்று கொண்டே வருகிறோம். இப்போதும் துன்பத்தை உணர்கிறோம். நாம் கட்டுண்டிருப்பதை எண்ணி அழுது புரள்கிறோம். ஆனால் அழுவதாலும் புரள்வதாலும் ஒரு பயனும் உண்டாகப் போவதில்லை. இந்த தலைகளை உடைப்பதில் தான் நாம் முனைந்து ஈடுபட வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்றார். அப்போ இந்த மாதிரி நம்ம தலைகளை உடைப்பதில் தான் நாம் முனைப்புடன் ஈடுபட வேண்டும்னா என்ன பண்ணணும்? இந்த எல்லா தலைகளுக்கும் மிக முக்கிய காரணம் நம்முடைய அறியாமை மட்டும்தான். அப்ப இங்க மகான் அழகா சுட்டி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமை தான் நம்முடைய தலைகளுக்கு காரணம். பொதுவாக மனிதன் இயல்பே கொடியவன் அல்ல. ஒருபோதும் அவன் தீயவன் கிடையாது. அவன் இயல்பிலேயே தூயவன், முற்றிலும் புனிதமானவன். ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன். நீ காண்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இயல்பிலேயே கடவுள்தான். இந்த இயல்பு அறியாமையால் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறியாமையை நம்மை கட்டுண்டவர்களாக ஆக்கி இருக்கின்றது. அப்ப இத்தகைய எல்லா துன்பங்களுக்கும் எது மூல காரணம் என்று பார்த்தால் நம்முடைய அறியாமை தான் மூல காரணமாக இருக்கின்றது. அப்ப எல்லா கொடுமைகளுக்கும் அறியாமைத்தான் காரணம். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அறியாமைதான் காரணம். அப்போ இந்த அறியாமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்வது? அதற்கான அறிவை நாம் பெற வேண்டும். அறியாமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நம்மை நாம் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை நாம் பெற வேண்டும். அப்ப அந்த அறிவுதான் இந்த உலகை நல்லதாக்குகின்றது. அந்த அறிவுதான் எல்லா துன்பங்களையும் ஒழிக்கின்றது. அந்த அறிவுதான் நம்மை சுதந்திரமானவர்களாக மாற்றுகின்றது. அது எந்த அறிவு? வேதியியலா, இயற்பியலா, வானவியலா அல்லது புவியியலா? அவைகள் எல்லாம் நமக்கு சிறிது உதவுகின்றன, அவ்வளவுதான். அவைகள் மிகச்சிறிய உதவியைத்தான் நமக்கு செய்கின்றன. ஆனால் இங்கு கூறும் மிக முக்கியமான அறிவு என்பது நம்முடைய இயல்பு, நம்முடைய சுபாவம், நம்முடைய சொரூபம் என்று இங்கு சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்றது. அப்ப இங்க சாஸ்திரம் கூற வருகின்ற அறிவு, உன்னை நீ அறிந்து கொள், உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறுகின்றது. அப்போ உண்மையில் நாம் யார்? நம்மை பற்றி நாம் என்றாவது விசாரித்து அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் பொதுவாக பிறந்தவுடனே நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையிலே நாம் சிக்கிக்கொண்டு நம்மிடத்திலே இருக்கின்ற நான் என்ற எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? மற்றவர்களால் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களாக மாறி, நான் இன்னார், இன்ன ஜாதி, இன்ன பெயர், இன்ன குலம், இன்ன கோத்திரம், இன்ன படிப்பு, இன்ன பட்டம் என்று நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமே தவிர, நம்முடைய உத்தியோகம் முதல் கொண்டு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே தவிர, உண்மையில் நம்மை நாம் யார் என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள தயாராக இல்லை. ஆனால் இங்கு என்ன தெரியுமா? அந்த எல்லையற்ற இயல்புதான் நமக்குள் நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அப்போ அந்த உணர்வை, தன்னைத்தான் உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த உயரிய நிலையை ஒருவன் அடைந்து விட்டால் அவனுடைய தலைகள் எல்லாம் நொறுங்கி தூள் தூள் ஆகிவிடுகின்றன என்று இந்த உபனிஷத் சுட்டி காட்டுகின்றன. அப்ப அந்த அடிப்படையில நாம் எப்படி தெய்வீகமானவர்கள்? ஏன் தெய்வீகமானவர்கள்? அதாவது நாம் தெய்வத்திடமிருந்து தோன்றியவர்கள், தெய்வத்தின் குழந்தைகள். தெய்வம் என்னும் மாபெரும் ஜோதியிலிருந்து தோன்றிய சுடர்கள் தான் நாம். அது எப்படி? இப்போ பாலில் செய்த பண்டங்கள் அனைத்திலுமே பாலின் தன்மை இருப்பது போல தெய்வத்திலிருந்து தோன்றிய நம்மிடமும் தெய்வீகம் உள்ளது. ஆகவே நாம் தெய்வீகமானவர்கள். நாம் மட்டுமல்ல, மற்ற உயிரினங்கள் மட்டுமல்ல, கடவுளிடமிருந்து தோன்றியன எல்லாமே தெய்வீகமானவைகள் தான். அதாவது இந்த படைப்பில் உள்ள ஒவ்வொன்றும், மரமும் செடியும் கொடியும் மண்ணும் விண்ணும் கடலும் மலையும் என எல்லாமே தெய்வீகமானவைகள் தான். அப்ப நாம் தெய்வீகமானவர்கள் என்பதைத்தான் இந்த இரண்டாவது பகுதியிலே முதல் அத்தியாயத்திலே முதல் மந்திரத்திலே பார்க்க இருக்கின்றோம். அந்த முதல் மந்திரம் என்ன அப்படின்னா, ததேதத் சத்யம் யதா
சுதீப்தாத் பாவகாத் விஸ்புலிங்காக சகஸ்ரசக பிரபவந்தே சரூபாக ததா அக்ஷராத் விவதாக சோமிய பாவாக பிரஜாயந்தே தத்ர சைவாபி யந்தி. இப்போ இந்த 2வது பகுதியிலே முதல் அத்தியாயத்திலே முதல் மந்திரத்தை பார்த்தோம். இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இனியவனே, இது உண்மை. கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பிலிருந்து அதே இயல்புடைய ஆயிரக்கணக்கான நெருப்பு பொறிகள் எவ்வாறு உண்டாகின்றனவோ அவ்வாறே அழிவற்ற இறைவனிலிருந்து பலவிதமான உயிரினங்கள் உண்டாகின்றன. அவைகள் மீண்டும் அவரிலேயே ஒடுங்கவும் செய்கின்றன. அப்ப இறைவன் என்னும் மாபெரும் ஜோதியிலிருந்து தோன்றிய சுடர்கள் தான் நாம். அதாவது நாம் தெய்வீக அம்சம் உடையவர்கள், தெய்வத்தின் குழந்தைகள். இதன் பொருள் என்ன? இது நமக்கு தரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு அழகாக சுவாமி விவேகானந்தர் விளக்கம் கொடுக்கின்றார். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எதற்கும் உபயோகமற்றவன் என்று இரவு பகலாக எண்ணிக்கொண்டிருக்கும் ஒருவனிடமிருந்து எந்த நன்மையும் பிறக்கப் போவதில்லை. நான் வேதனைக்குரியவன், கீழானவன், எதற்கும் பயனற்றவன் என்று இரவும் பகலும் நினைத்து கொண்டிருந்தால் அவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாகத்தான் ஆகின்றான். என்னால் எதுவும் முடியும் என்று நீங்கள் நினைத்தால் ஆம், அத்தகைய ஒருவர் ஆகிவிடுவீர்கள். அப்ப எதை நாம் நினைக்க வேண்டும்? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நேர்மறை எண்ணங்களாக இருக்க வேண்டுமா அல்லது எதிர்மறை எண்ணங்களாக இருக்க வேண்டுமா? இதை நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதை சிந்திப்பதற்கான சிந்தனா சக்தியும், அதில் எது நன்மை எது தீமை என்று பகுத்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவும் உடையவர்கள் தான் நாம். ஆகவே நாம் என்னால் எதுவும் முடியும் என்று நேர்மறை எண்ணத்தை நாம் மேற்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எதையும் சாதிக்கக்கூடியதாக மாறிவிடும். அல்லது நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று கூறியவாறு அல்லும் பகலும் அதையே உருப்போட்டுக் கொண்டிருந்தால் அப்படியே எதற்கும் பயனற்று போனவர்களாக மாறிவிடுவோம். அப்போ நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதொரு பேருண்மை இது என்கின்றார் சுவாமி விவேகானந்தர். ஏனென்றால் இங்க எது உண்மை எது பொய் என்று பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய தன்மையை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் நாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோம்? அந்த எல்லையற்ற பேரறிவிடமிருந்து வெளிப்பட்டிருக்கின்றோம். அந்த தெய்வத்தின் குழந்தைகளாக நாம் இருக்கின்றோம். அப்ப அந்த தெய்வீக சக்தி நம்மிடத்திலும் இருக்கின்றது. ஆனால் அதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். அப்ப நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு விட்டோம். ஏன்னா நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப இந்த அறியாமை தான் நம்மிடத்திலே காரணமாக அமைந்து விடுகின்றன. அப்ப இந்த அறியாமைகளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அறியாமைகளை நீக்குவதுதான் இங்கு நாம் அந்த அறிவாக வெளிப்படக்கூடிய மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப அதைத்தான் இங்க சுவாமி விவேகானந்தர் சுட்டிக்காட்டி, நாம் எல்லாம் வல்ல இறைவனின் பிள்ளைகள், எல்லையற்றதான தெய்வீக நெருப்பு பிளம்பின் பொறிகள் நாம் எப்படி பூஜ்யமாக முடியும்? நாமே எல்லாம். எதை செய்யவும் நாம் தயாராக இருக்கிறோம். எதையும் நம்மால் செய்ய முடியும் என்கிறார். அப்ப அந்த அடிப்படையில இப்போ நாம இந்த உபனிஷத் சொல்ல வர்ற இந்த முதல் மந்திரத்திலே, 2வது பகுதியிலே, முதல் அத்தியாயத்திலே வருகின்ற முதல் மந்திரத்திலே, ஒவ்வொரு மனிதனிடத்தினுடைய ஆன்மீக சக்தி அதிகரித்தால் அவனுடைய செயல்திறனும் கண்டிப்பாக அதிகரிக்கும். இது நாம் அனுபவத்தில் காணக்கூடிய மிகப்பெரிய பேருண்மை என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லலாம். இவ்வாறு நாம் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் போது அது நம்முள் ஒரு நேர்மறையான சக்தி மையத்தை உருவாக்குகின்றது. எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நம்மிடமிருந்து விலகி போகின்றது. தோல்விகளை எல்லாம் வெற்றிக்கு படிக்கட்டாக மாற்றிக்கொள்ள முடிகின்றது. அப்ப அந்த அடிப்படையில் நாம் தோல்விகளை எல்லாம், தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளும் பொழுது மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் எண்ணம் நம்மிடத்திலே மேலோங்குகின்றது. அப்ப தோல்வியை கண்ட பயம் நம்மிடத்திலே என்றுமே எழவே எழாது. இதை
இன்றைய இளைஞர்களுக்கு பெருமளவில் உபயோகப்படக்கூடியதாக இந்த உபனிஷத்துக்கள் இருக்கின்றன என்று சுவாமி விவேகானந்தர் ஒரு மாபெரும் எழுச்சி உரையையும் சமுதாயத்திலே கொடுத்திருக்கின்றார். அப்ப அதை நாம் இங்கு எடுத்துக்கொண்டு அதன்படி நாம் வாழ முற்பட வேண்டும். அப்ப இந்த உபனிஷத்து நம்மை பற்றி, நம்முடைய நிஜத்தை பற்றி காட்டிக் கொடுக்கின்றது. ஆனால் நாமோ நிஜத்தை அறியாமல் நிழலை பற்றி கொண்டிருக்கின்றோம். அப்ப இங்கு நம்ம இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இறைவன் என்ற மாபெரும் ஜோதியிலிருந்து தோன்றிய சுடர்கள் தான் நாம். அப்போ அந்த அடிப்படையிலே அந்த இறைவனை பற்றிய சிந்தனை இந்த உபனிஷத்திலே தொடங்குகின்றது. அப்ப அடுத்து வருகின்ற மந்திரம் இறைவன் ஒளிமயமானவர் என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அது இரண்டாவது மந்திரம். அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். திவ்யோ ஹயமூர்த்தகா புருஷகா ஸ்பாக்யாப்யந்தரோ ஹஜகா அப்ராணோ ஹயமனாகா சுப்ரோ ஹக்ஷராத் பரதகா பரகா. இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் ஒளிமயமானவர், உருவமற்றவர், இதயத்தில் உறைபவர், அகமும் புறமும் நிறைந்தவர், பிறப்பற்றவர், பிராணன் இல்லாதவர், மனம் இல்லாதவர், தூயவர், மேலானவர், பிரகிருதியை விட உயர்ந்தவர். அப்ப இந்த மந்திரம் எதை ஆழமாக நம்ம சுட்டி காட்டுது அப்படின்னா, இறைவன் இப்ப நம்ம எதிர்பார்க்கிற எத்தனையோ விஷயங்களிலிருந்து ஒரு தனித்துவமானவராக இங்கு சுட்டி காட்டுது. ஏன்னா இப்ப நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில இது ஒண்ணு கூட நமக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா நம்ம இறைவனின் குழந்தைகள், அந்த இறைவனாகத்தான் நாம் இருக்கின்றோம் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் கூட, இப்ப இந்த கம்பேரிசனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம இந்த உடல் அபிமானமும் மன அபிமானத்துல சிக்கி கொண்டிருக்கிறதுனால இது நமக்கு மேட்ச் ஆகவே ஆகாம போயிடும். ஏன்னா இறைவனை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுது. ஒளிமயமானவர், உருவமற்றவர், இதயத்தில் உறைபவர், அகமும் புறமும் இருப்பவர், பிறப்பற்றவர், பிராணன் இல்லாதவர், மனம் இல்லாதவர், தூயவர், மேலானவர், பிரகிருதியை விட உயர்த்தவர் அப்படின்னு சொல்லுது. அப்ப பிரகிருதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எங்க கையாளுது. அப்ப இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? இப்போ பிராணன், மனம் போன்றவைகள் படைப்பில் உள்ளவைகள். இறைவனோ அந்த படைப்புக்கு முந்தையவர். எனவே அவர் பிராணனோ மனமோ இல்லாதவர் என்று கூறப்படுகின்றார். அதாவது இங்க அக்ஷரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த உபநிஷத்து ஆரம்பத்திலேயே கையாண்டது, இப்பயும் இந்த மந்திரத்திலும் கையாளுது. ஹயச்சராத் பரதகா பரஹா அப்படிங்குது. அக்ஷரம் என்றால் இங்கு பிரகிருதி அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த பிரகிருதி அப்படின்னாலும் அக்ஷரம் என்றாலும் இதுக்கு எல்லாமே ஒரு சூட்சம் இருக்கு, அது பின்னாடி போகலாம். இப்ப இந்த பிரகிருதி என்பது படைப்புக்கு முந்தைய நிலை. அதாவது இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்பாக இருந்த ஒரு அவ்யக்த நிலை, ஒடுங்கிய நிலைதான் இந்த பிரகிருதி. இப்ப படைப்பின் போது தோற்றத்துக்கு வருகின்ற அனைத்தும் அதற்கு முன்பு தோன்றா நிலையில் அல்லது ஒடுக்க நிலையில், அதாவது அவ்யக்த நிலையில் இறைவனில் ஒடுங்கி இருந்தன. இதுதான் பிரகிருதி. அந்த பிரகிருதிங்கிறது எங்க இருந்ததுன்னா புருஷனிடத்திலே ஒடுங்கி இருந்தது. அப்ப அந்த புருஷனிடத்திலிருந்து முதலில் வெளிப்பட்டது எது? தோன்றா நிலையாக பிரகிருதி தான் இருந்தது, வெளிப்பட்டு இருந்தது. ஆனால் அது தோன்றா நிலையில் இருந்தது. அப்ப இறைவன் அதற்கும் மேலானவர், அந்த பிரகிருதிக்கும் மேலானவர். அப்ப இறைவன் இயற்கை தத்துவம் மிக மிக நுண்மையானது, சிந்திக்கத்தக்க ஒன்று. இறைவன் அனைத்திலும் இருக்கிறான் என்று சொல்லும் போதே இன்னொரு புறத்தில் அனைத்தும் அவனிடம் இருந்தவைகள் என்ற கருத்துகளும் தானாகவே வர வேண்டும். எப்படி? இப்ப விஞ்ஞானத்தின் பெருவெடிப்பு நிகழ்ந்த பின்பு பல கிரகங்கள் உண்டாயின. இதையெல்லாம் நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கிறோம். ஏன்னா பிக் பேங் தியரி நம்ம படிச்சோம். பிக் பேங் தியரியில என்ன சொல்றாங்க? ஒரு பெருவெடிப்புக்கு பின்னாடி தான் இந்த கிரகங்கள் எல்லாம் தோன்றின அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி, அந்த பெருவெடிப்பு நிகழ்வதற்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு சயின்ஸ் கிட்ட கேட்டோம்னா ஒண்ணுமே சொல்ல தெரியல. சயின்ஸ் அங்கதான் ஃபால்ஸ் ஆகுது. ஏன்னா இப்ப பெருவெடிப்பு நிகழுதுன்னா அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு காட் பார்ட்டிகல், ஒரு பெரிய அணுவிலிருந்து தான் அந்த பிரபஞ்சம் வெடித்தது, அந்த பிரபஞ்ச வெடிப்பில் தான் இந்த இத்தனை அணுக்களும் சிதறின, அதில் தான் இந்த கிரகங்கள் எல்லாம் தோன்றின அப்படின்னு சொல்லுது. சரி, அப்படின்னா அந்த அணு எங்க இருந்தது?
அணு வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு பின்னாடி தானே வெளியே வந்தது. அதாவது இந்த பெருவெடிப்புக்கு பிறகுதான் வெளியே வருது. வெட்ட வெளியே வருது. அப்ப அதுக்கு முன்னாடி அது எங்கேயோ இருந்திருக்கணும். அப்ப அதுக்கு கேள்வி கேட்டா, சயின்ஸ்னால பதில் சொல்ல முடியல. அதனால அத ஆராய்ந்து பண்ணிக்கொண்டே இருக்குது. அப்ப அப்படி உண்டான அந்த கிரகங்களில், பூமி போன்ற கிரகத்தில், அதன் தட்பவெளை காரணமாக உயிர் தோற்றம் உண்டானது என்றும் நாம் சயின்ஸ்ல படிச்சிருக்கிறோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்கு 2 கேள்விகள் நம்மிடத்தில் எழுகின்றன. ஒன்று, ஒற்றை அணுவிலிருந்து வெப்பத்தின் காரணமாக பெருவெடிப்பு நடந்தது என்று வைத்துக் கொண்டால், அந்த ஒற்றை அணு எப்படி உண்டானது என்பதற்கு பதில் உண்டா? இல்லை. அறிவியலிடத்தில் அதற்கு பதில் இல்லை. சரி, அதையும் தாண்டி பூமி போல கிரகத்தில் ஆரம்பத்தில் முதன் முதலாக ஒற்றை உயிரியான, ஒரு செல் உயிரியான அமீபா தோன்றியது என்பதை ஏற்றுக்கொண்டால், அந்த அமீபாவிற்கு உயிர் எப்படி உண்டானது? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? இதற்கும் அறிவியல் பூர்வமாக பதில் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றது. உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, உபனிஷத் வந்து 5 தவ முறைகளை பற்றி பேசுது. நேத்தே அதெல்லாம் பார்த்தோம். நல்லொழுக்கம், ஆராய்ச்சி அப்படின்லாம் பார்த்ததுல, இப்ப இந்த ஆராய்ச்சியை தான் அது செய்யுது. அப்ப ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது, இப்ப இந்த கேள்விகளுக்கு சயின்ஸ்னால பதில் சொல்ல முடியல. ஏன்னா பகுத்தறிவு பதில் சொல்ல முடியாது. அப்ப அது பார்க்கிற மாரி இப்ப என்ன சொல்ல வருது? அந்த ஓர் அணு முதல் தோன்றிய அந்த அணு, ஒற்றை அணு எப்படி உண்டானதுன்னு அதுக்கு பதில் சொல்ல முடியல. சரி, ஒரு உயிரினமா வந்து அமீபா எப்படி முதல்ல தோன்றியதுன்னு கேட்டா, அதற்கும் பதில் சொல்ல முடியல. அதையும் தாண்டி பரிணாம வளர்ச்சியில் மனிதன் என்பவன் உண்டானான் என்று கொண்டால், அந்த மனிதன் என்ற பிறவிக்கு மட்டும் மனம் என்பதும், சிந்தனா சக்தியும், புத்தி என்ற பகுத்தறிவு திறனும் எப்படி உண்டாயின? அப்ப இப்ப சயின்ஸ் சொல்றபடியே பரிணாம வளர்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். டார்வின் தியரியை எடுத்துக்கலாம். இப்ப டார்வின் என்ன சொல்றாரு? மிருகத்திலிருந்து தான் மனிதன் வந்தான். குரங்கிலிருந்து தான் மனிதன் படைக்கப்பட்டான்னு சொல்றாரு. அவருடைய ஆராய்ச்சியை நம்ம ஏத்துக்கலாம். சரி, மிருகத்திலிருந்து மனிதன் படிப்படியாக வளர்ந்து மனிதனாகி விட்டான். அப்ப புல்லிலிருந்து அப்படியே பரிணாம வளர்ச்சி. புல்லிலிருந்து புழுவாகி, மிருகமாகி, பறவையாகி, பாம்பாகி மனிதன் ஆனான். இது நம்முடைய ஆன்மீகம் ஏத்துக்குது. சயின்ஸும் இதைத்தான் சொல்லுது. ஆனா இங்க ஒரு நுணுக்கமான கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்ப அந்த மனிதனுக்கு, அதாவது பரிணாம வளர்ச்சியில ஒரு அறிவு தாவரத்திலே தொடங்கிய மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி படிப்படியாக பயணம் பண்ணி மனிதன் என்ற நிலைக்கு அவன் வந்து விட்டானே என்று வைத்துக் கொண்டாலும் கூட, குரங்கிலிருந்தே மனிதன் வந்திருக்கட்டும். ஆனா அப்படிப்பட்ட மனித பிறவிக்கு மனம் என்பதும், சிந்தனா சக்தியும், புத்தி சக்தியும், பகுத்தறிவு திறனும் எப்படி உண்டாயின? இதற்கு சயின்ஸ் பதில் சொல்ல முடியுமா? அல்லது இன்னும் மனம் என்ற தன்மை எப்படி இந்த பௌதீக அளவீடும் இல்லாமல் உள்ளது? இப்ப பௌதீக அளவீடுன்னா, இப்ப நம்ம ஒவ்வொன்றையும் அளவீடு செய்யறோம் இல்லையா? இப்ப ஒரு உலகம் அப்படின்னா அது இவ்வளவு டயாம் சைஸ்ல இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரின்னு ஒரு அளவீடு வச்சிருப்போம். நம்ம பௌதீக விஷயங்களுக்கு பூரா ஒரு கணக்கு வச்சிருப்போம். அதை நம்ம மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன்ல போட்டு அதை ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா சயின்ஸ் அப்படிதான் ப்ரூவ் பண்ணும், எல்லா விஷயத்தையுமே நிரூபிக்கும். அப்ப அந்த அடிப்படையில இந்த பௌதீக அளவீடு மனதிற்கு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ எப்படி அந்த மனமானது எந்த ஒரு பௌதீக அளவீடும் இல்லாமல் உடலில் சிந்தனையை உண்டாக்கி நம்மை செயல்பட வைக்கிறது? அப்ப அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து யோசிக்க சொல்லுது. உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனம் இயங்குதுன்னா அந்த மனம் வந்து பரிணாம வளர்ச்சியில பகுத்தறிவு தன்மையில உயர்ந்துகிட்டே வந்திருக்குது. ஒரு அறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு படைத்த மனிதன் வரைக்கும் அது பரிணாம வளர்ச்சி அடைந்துடுச்சு. அப்ப மனித நிலைக்கு வந்த பிறகு அதுக்கு உண்டான ஒரு பகுத்தறிவு திறன் எப்படி உண்டாகியது? அதற்கு பதில் சொல்லணும் இல்லையா? டார்வின் தியரி வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. அதற்குண்டான நுணுக்கமான விஷயங்களையும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்களான்னா அறிவியலால சொல்ல முடியல. அப்ப இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போகும்போது, இந்த உடலிலே உயிர் இருக்க வேண்டுமானால் இருதயம் என்ற ஒரு உறுப்பு அவசியமாகின்றது. அது போலவே நம்முடைய சிந்தனை செயல்பாடுகளுக்கு மூளை என்ற ஒரு உறுப்பும் அவசியமாகின்றது. அப்ப ஒரு மனித உடல் இருக்குது அப்படின்னா, அந்த மனித உடம்புல நம்ம ஏற்கனவே நம்ம சயின்டிபிக்கலா பேசும்போது என்ன சொன்னோம்? ஒரு ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஈஸியா புரிஞ்சுக்கும். நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லயே இந்த உபனிஷத்தை படிப்போம். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இன்றைய இளைஞர்களுக்கு அப்படின்ட்டு. இப்ப கம்ப்யூட்டருடைய சிஸ்டம் எல்லாம் எப்படி உள்ள ஹார்ட்வேர் டெக்னாலஜில, ஹையர் கான்ஃபிகரேஷன்ல, ஹை ஸ்பீட் ப்ராசஸர்,
ஹை டேட்டா மெமரி இதெல்லாம் நம்ம போட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோமோ அல்லது ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோமோ, அது மாதிரி இப்ப மனித உடலும் வந்து பல பிரத்யேக தகுதிகளை உள்ளடக்கியதாக இருதயம், மூளை என்ற உறுப்புகளை கொண்டதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட்வேர் பாடி நம்மகிட்ட இருக்குன்னா, இந்த உடம்பை இயக்குவதற்கான ஒரு மென்பொருள் இருக்கணும் இல்லையா? சாஃப்ட்வேர் இருக்கணும். இப்ப இந்த வன்பொருளாகிய ஹார்ட்வேர்ங்கிற ஒரு பொருளை இயக்கணும்னா, அதுக்கு ஒரு மென்பொருள் வேணும். தமிழ்ல சொல்லணும்னா மென்பொருள். அப்ப அந்த மென்பொருள்ங்கிறது சாஃப்ட்வேர் வேணும் இல்லையா? அந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம மைண்ட். அதுதான் ஆப்பரேட் பண்ணுது நம்ம பாடிய. அப்ப ஆப்பரேட் பண்றோம்னா, அந்த சிந்தனை செயல்பாடுகளுக்கு இந்த ஹார்ட்வேர்ல எது இருக்குதுன்னா, மூளை இருக்குது. மூளை இருந்தா தான் சிந்தனா சக்திகள் மூளையின் வழியாக கட்டளைகளை ஏற்று செயல்பாட்டுக்கு வரும். அப்ப நம்முடைய கண்கள் வழியாக ஒரு பாம்பை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்முடைய மனம் வந்து அந்த பாம்பை உணர்ந்து சொல்லுது. பாரு, பாரு அங்க பாம்பு போகுது அப்படின்ட்டு மைண்ட் வந்து உடனே கமாண்ட் பண்ணுது மூளைக்கு. பாரு பாம்பு போகுது, கவனி கவனிங்குது. உடனே கண் அந்த பாம்பை பார்த்த உடனே தகவலை மூளைக்கு கிடைச்ச உடனே அடுத்த உடனே மூளை கிட்ட இருந்து ஒரு கமாண்ட் வருது. எடு எடு அந்த தடியை எடு. உடனே அதை அடிக்கணுங்கிற மாதிரி கமாண்ட் வந்துடுது. அப்ப உடனே தடியை தேடுது. கண்ணு வந்து தடியை தேடுது. எங்க தடி? அது தடி கிடைச்சா தானே எடுத்து அடிக்க முடியும் பாம்பு அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையில அந்த கண்கள் பாம்பை கண்ட உடனே மனதிலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அது மூளையின் வழியாக செயலாக்கப்பட்டு கண்ணு வந்து தடியை தேடுது. தடி கிடைச்சிட்டா அடிக்க போகுது, இல்லைன்னா தேட போகுது. இந்த நிலை எப்படி உண்டாகுது? மூளைக்கு அந்த மனம் உணர்த்துவதன் மூலம், தகவலை அனுப்புவதன் மூலம் அந்த மனம் எங்கே உள்ளது? மனம் என்ற பௌதீக அளவீடு இல்லாத, அதாவது பௌதீக தன்மையில் உணர முடியாத அதை இந்த பகுத்தறிவு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு இங்க நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க மகான்கள். இங்கு ஞானிகள் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆயிரம் கண்டுபிடிப்புகளை அறிவியல் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை மனிதன் தன்னில் தானே தான் உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர அது புறத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத விஷயம். இந்த மனம் எங்கு உள்ளது? இந்த மனதின் பௌதீக அளவீடு என்ன அப்படின்னு யாராவது சுட்டிக்காட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா இதற்கெல்லாம் பகுத்தறிவு பதில் சொல்ல முடியாது. ஆனால் மெய்யறிவு, ஆன்மீக அறிவு, ஆன்மவியல் அறிவு பதிலை தருகின்றது. எப்படி தருது? இந்த இயற்கை, பிரபஞ்சம் ஆகியவையின் தோன்றா நிலை, அதாவது இந்த படைக்கப்பட்ட இந்த இயற்கையின் தோன்றாத நிலை, உயிர்களின் தோன்றாத நிலை ஆகிய அனைத்திற்கும் பின்னால் அந்த அறிவு இருக்கின்றது. அதுதான் இறைவன். இதுதான் அந்த பதில். அப்போ இங்க மெய்யறிவு ரொம்ப அருமையா இத நிரூபிச்சிடுச்சு. எப்படி நிரூபிச்சது? நீ என்ன வேணா புறத்துல பார்த்துக்கோ, அது எப்படிப்பட்ட பிரம்மாண்ட பொருளாகவும் இருக்கட்டும், அது நீ பார்க்கிற பிரபஞ்சமாகவே இருக்கட்டும், அல்லது இந்த பிரபஞ்சத்துல பார்க்கக்கூடிய ஒரு நுண்ணிய பொருள். நேத்து பாடத்துல பார்த்த மாதிரி அத்தி மரத்தினுடைய பழத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விதையை எடுத்து பார்த்தா கூட அந்த கண்ணுக்கு தெரியாத எல்லை விட சிறிய விதையிற்குள்ளே ஒரு நுண்ணிய அறிவு இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. அதுதான் சூட்சமம், அதுதான் அறிவு, அதுதான் இறைவன். அதுதான் இந்த கேள்விக்கான பதில். இதுதான் மெய்யறிவு கொடுக்குது. எவ்வளவு பயங்கரமான கேள்விகளை, ஆராய்ச்சிகளை அறிவியல் ஆராய்ந்து பார்த்தாலும் மெய்யறிவினிடத்திலே இதை அறிவியலால் நிரூபிக்க முடியவில்லை. அப்ப இதை மறுதலித்து வேறொன்றையும் இதுவரை யாராலும் நிரூபணம் செய்யவும் இயலவில்லை. அறிவியல் வந்து இதை நிரூபணம் செய்யவும் முடியாது, இனியும் இயலாது. அறிவியலால் இனியும் இயலாது. அதனால்தான் இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே என்று மெய்யறிவு சுட்டி காட்டுகின்றது. அப்ப இந்த இறைவன் தான் அனைத்திற்கும் காரணம் என்று அடுத்த மந்திரம் சுட்டி காட்டுகின்றது. அப்ப இந்த பாடத்தை எடுத்து நம்ம நல்லா உள்வாங்கும் போது இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, இப்ப இந்த அறிவு பரிமாணத்துல பயணம் பண்றதே அந்த அறிவு தான். ஏன்னா மனிதன் பொதுவாக சொல்லலாம், மிருகத்திலிருந்து மனிதன் வந்தான், குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லலாம். சொல்றது ரொம்ப எளிது. ஆனா அதை ஆராய்ந்து பார்த்து சரியான விடையை கொடுக்கணும் இல்லையா? அந்த விடை அறிவியலால் கொடுக்க முடியவில்லை. அப்ப பரிணாம வளர்ச்சியை நம்ம அறிவியல் குறிப்பிடுவது போல நம்முடைய மெய்யியலும் ஏற்றுக்கொள்கிறது. ஆமா, புல்லிலிருந்து தான் படிப்படியாக உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தன. அது வந்து ஃபர்ஸ்ட் ஜடப்பொருளாக கல்லு தான், மண்ணு தான் இருந்தது. அப்புறம் அப்படியே ஒரு அறிவு தாவரங்கள் உருவாகின. அந்த ஒரு அறிவு தாவரங்களிலிருந்து இரு அறிவு படைத்த புழு பூச்சிகள் உண்டாகின. அப்புறம் 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்று அந்த அறிவு தன்னுடைய பரிணாம வளர்ச்சியிலே பல்வேறு உடல்களை படைத்துக் கொண்டது. அவ்வாறு படைத்துக் கொண்ட உடல்களின் அடிப்படையிலே
6ஆம் அறிவு பெற்ற மனிதனிடத்திலே அது பிரகாசிக்க தொடங்கியது. ஏனென்றால் அந்த பிரத்யேக பகுத்தறிவு மனிதனிடத்திலே காணப்படுகின்றது. மேலும் படைப்பின் மிக சிறப்பான ஒரு உடலாக மனித உடல் கிடைத்திருக்கிறது. வேற எந்த உடலுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. வேற எந்த ஒரு உடலும் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளவே முடியாது. அந்த மனமும் அந்த உடலும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதியை அடையவே இல்லை. அப்ப யார் இதை அடைந்திருக்கிறார்கள் என்றால், மனித உடல் தான் இந்த பகுத்தறிவை பெற்றிருப்பதினாலே நன்மை தீமைகளை பகுத்தறிந்து அந்த பரமனை, அந்த அறிவை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் எத்தனை பேர் அந்த பகுத்தறிவை பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் கேள்வி. இப்ப உபனிஷத் என்ன கேக்குதுன்னா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரத்யேக தகுதி உடையவன் மனிதன்தான். ஆனால் அந்த மனிதனில் எத்தனை பேர் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றார்கள், தன்னை உணர்வதின் வாயிலாக இந்த உலகத்தையும் இறைவனையும் தெரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றார்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறது. ஆனால் எத்தனை பேர் இதற்கு பதில் சொல்ல வருகின்றார்கள் என்றால், பெரும்பாலானவர்கள் கிடையாது. ஏனென்றால் இப்ப படைக்கப்பட்ட பெரும்பாலான மனிதர்கள் எல்லாம் மனதிலே சிக்கிக்கொண்டு மனம் போன போக்கிலே தான் போய்க் கொண்டிருக்கின்றார்களே தவிர, ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களிலே தான் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர, இது போன்ற ஆன்மஞான விஷயங்களை, ஆன்மவியல் பாடங்களை படித்து தன்னைத்தானே மனதை விசாரித்து சரியான பாதையை பயணிக்க தேர்ந்தெடுப்பது கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் நாம் இங்க புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தா, நல்லொழுக்கத்தின் வாயிலாக ஆராய்ச்சியை மேற்கொண்டால் 5 படிகள் பார்த்தோம். அதுல முதல் படி நல்லொழுக்கம், 2வது படி ஆராய்ச்சி. அந்த நல்லொழுக்கம் வந்தா தான் இந்த 2வது ஆராய்ச்சியை நம்ம மேற்கொள்ள முடியும். ஒழுக்கம் இல்லாதவன் இந்த பாதைக்கு வரமாட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, தன்னிடத்துல ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் இல்லை அப்படின்னா, வேதத்தினுடைய அடிப்படை விஷயமாக என்ன பேசுது, உபனிஷத்து என்ன பேசுது, யோக சூத்திரம் என்ன பேசுது, யோக சூத்திரம் இயம நியமத்தை பற்றி பேசுது. உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, சாதன சதுஷ்டயம் என்கிற அடிப்படை நெறிமுறைகளை சொல்லுது. அந்த ஒழுக்க நீதிகளை கற்றுக் கொடுக்குது. அப்ப அந்த ஒழுக்க நீதிகளை நாம் தெரிந்து கொண்டு பயணிக்கும் போது மட்டும்தான் நம்ம அடுத்த படிநிலையான அந்த ஆராய்ச்சிக்கு வர முடியும். ஆராய்ச்சிங்கிறது விசாரம். அப்ப அந்த விசாரத்துக்குள்ள நம்ம வந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி எது உண்மை எது பொய் என்று பகுத்தறிந்து மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற பிரத்யேக பகுத்தறிவை பயன்படுத்தினால்தான் இது மாதிரி பாதை நமக்கு திறக்கும். இல்லைன்னா இந்த பாதையே நமக்கு திறக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், குண்டு செட்டிலே குதிரை ஓட்டின மாதிரி அந்த ஒரே பாதையை பிடிச்சிக்கிட்டு அதிலேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்போமே தவிர, அதற்கு மேல ஒரு பெரிய இடம் இருக்குன்னு நமக்கு தெரியாமையே போயிடும். கிணத்து தவளை மாதிரி ஒரு வாழ்க்கை. இந்த கிணத்துக்குள்ள இருக்கிற தவளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுதான் உலகம் நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ளதான் அது வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுல ஒரு தவளை மேல ஏறினாலும் மத்த 5 தவளை 6 தவளை அங்க இருந்தனா பிடிச்சி இழுத்துரும். ஏன்னா மேல போக விடாது. நீ ஏன் மேல போற, வா வான்னு சொல்லி அதை இழுத்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் மனிதர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாராவது ஒருத்தன் பிரத்யேக பகுத்தறிவை பயன்படுத்தி இது மாதிரி ஆன்ம ஞான பாடத்தை படிக்க வரான் அப்படின்னா, எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற, உனக்கு கொடுக்குற வேலையை ஒழுங்கா செய்ய, ஒழுங்கா வீட்டு குடும்பத்தை கவனி, அதை பண்ணு இதை பண்ணுன்னு இப்படி டைவர்ஷன் பண்ணி விட்டுருவாங்களே தவிர, சரி தன்னை தான் அறிந்து தன்மயமாகலாம் அப்படின்னு ஒரு முயற்சி ஒருத்தன் மேற்கொண்டான்னா, அதெல்லாம் சாமியார்களுக்கு உண்டான வேலை, நீயே அங்க போற அப்படின்னு சொல்லி தடுத்து விடுவார்கள். ஏன்னா அப்படியே கிணத்து தவளை வாழ்க்கை தான். ஏன்னா தவளை ஒண்ணு புத்திசாலித்தனமா சரி இந்த கிணறு எங்கதான் போய் முடியுது, நம்ம ஏறிதான் பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணி அது ஏறுதுனாலும் மற்ற தவளைகளை எல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டுற மாதிரி, மனிதனும் கொஞ்சமாவது சிந்தனை பண்ணி நம்ம நல்வழியில போலாமே அப்படின்னு முயற்சி எடுத்தான்னா அவனை நல்வழிக்கு போக விடுவது கிடையாது. மற்றவர்கள் விடவும் மாட்டார்கள். அப்ப இந்த இடத்துல தான் நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். விழித்துக்கொண்டு அதனாலதான் இங்க ஒரு தனிமைங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய தனித்துவம் எப்படி இருக்கும்னா, மற்றவர்களோட நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது, கம்பேர் பண்ணவும் கூடாது. பொதுவாகவே இந்த ஆன்மீக பாதையில பயணம் பண்ணி தன்னைத்தான் அறிந்து தன்மயமானவர்கள் மற்றவர்களோடு ஒத்து வாழ்வது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஏன்னா இங்க நம்முடைய பகுத்தறிவு பரிமாணம் மிக உயரிய நிலையில நம்ம வந்துட்டதுனால சராசரி மனிதர்களோட நாம பயணம் பண்ணுவது அவ்வளவு எளிதாக இருக்காது, சாத்தியமாகாது. அதனால சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் வாழ்ந்தாகணுமே தவிர நம்ம அவங்களிடத்துல போய் எந்த ஒரு உபதேசத்தையோ அறிவுரையோ கொடுக்கறதுனால அவங்க மாறிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறது ஒரு அறியாமை தான். அது ஞானிகளுக்கு தெரியும். ஞானிகள் இந்த பாதையில பயணம் பண்றதுனால அவர்கள் வலுக்கட்டாயமாக யாருக்கும் இந்த விஷயத்தை போய் திணிக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவரவர்கள் வினைவழி, அவரவர்கள் அனுபவம். அதனால அவன் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறானோ அப்படி வாழட்டும். ஆனா அவன் பகுத்தறிவு பயன்படுத்த தயாரா இல்ல, அவன்கிட்ட ஒழுக்க நியதிகள் இல்ல, அவனுக்கு நம்ம இந்த விஷயத்த சொன்னாலும் புரிய போறது இல்ல, ஏன் நம்ம மெனக்கெட்டு இதை ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து விட்டு போய்விடுவார்கள்.
அப்படி நம்ம நிறைய பேர் அப்படியே போக போகத்தான் இன்றைய சமுதாயத்துக்கு இது மாதிரி விஷயங்கள் கிடைக்காமயே போயிடுச்சு. அதுல ஒரு சில ஞானிகள் புரட்சியாளர்களா வந்தாங்க. அப்படி வந்தவர்கள் தான் சுவாமி விவேகானந்தர் போன்றவர்கள். அப்ப இவர்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இத எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் இத புரிய வச்சுடணும். ஏன்னா இவ்வளவு அஞ்ஞானிகளா இருக்கிறாங்களே, நல்ல விஷயத்த கேட்க தயாரா இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி எடுத்ததுல வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். அப்ப அதனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாதைக்குள்ள நமக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்குது. மீண்டும் நம்ம இத திரும்புறோம். அப்ப அந்த அடிப்படையில இங்க எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக நம்முடைய மனம் பிரகாசிப்பதற்கான அடிப்படை ஆதாரமாக, அடித்தளமாக அந்த அறிவு தான் இருக்கின்றது என்ற மிகப்பெரிய உண்மையை, பேருண்மையை இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இறைவன் தான் அனைத்திற்கும் காரணம் என்று அடுத்த மந்திரம், 3வது மந்திரம் சொல்லப் போகுது. ஏதஸ் மா ஜாயதே பிராணோ மனஹ சர்வேந்திரியாணி ச கம் வாயுர் ஜோதி ஆபஹ பிருத்வி விஸ்வஸ்ய தாரிணி. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிராணன், மனம், புலன்கள், வெளி, காற்று, நெருப்பு, நீர் அனைத்தையும் தாங்குகின்ற பூமி என எல்லாம் அந்த இறைவனிலிருந்தே தோன்றின. ஆக அந்த இறைவனே பிரபஞ்சமாக உள்ளார் அப்படின்னு இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. இந்த 3வது மந்திரம் பஞ்சபூதங்களும், பிராணன்களும், மனமும், அதை தாங்குகின்ற பூமியும் என எல்லாமே அந்த இறைவனிடமிருந்து தான் வெளிப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லுது. மேலும் அந்த இறைவனே இந்த பிரபஞ்சமாக உள்ளார் என்று சொல்கிறது. அப்ப இதைதான் போன பாடத்திலையும் சுட்டி காட்டணும். ஏன்னா இந்த பிரகிருதி, இந்த இயற்கை என்பது வெளிப்பட்டு விட்டால் அது மனமாக மாறி இந்த உலகமாக பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். அப்ப இப்படி ஒரு பிரம்மாண்டம் நம்மிடத்திலே பிரகாசிக்கும் போது அதில் எவ்வளவோ விஷயங்கள் நம்மிடத்திலே மனதின் வாயிலாக ஏற்றி வைக்கப்படுகின்றன. அப்படி ஏற்றி வைக்கப்படுகின்ற ஏராளமான விஷயங்களை இந்த மனம் உள்வாங்க வேண்டும் என்றால் அதற்கான அடித்தளம், ஆதாரத்தளம் நம்மிடத்திலே அறிவு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மனம் அதை உள்வாங்க முடியாது. அது என்ன என்று கூட புரிந்து கொள்ள முடியாது. அப்ப ஒரு விஷயத்தை நான் சொல்றேன்னாலோ அதை நீங்க கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெறும் மனம் மட்டும் இருந்தால் போதுமானா முடியாது. நமக்கு அடித்தளமான அந்த அறிவு, உணர்வு இருக்கும்போது தான் நாம் என்ன சொல்றோங்கிறதே உங்களால உள்வாங்கிக் கொள்ள முடியும். சொல்வதை புரிந்து கொண்டு நீங்களும் அதை வெளிப்படுத்த முடியும். அப்ப நம் ஒவ்வொரு இடத்திலும் அந்த உயிர் இருந்து கொண்டிருக்கின்றது, அந்த அறிவு இருந்து கொண்டிருக்கின்றது, அந்த உணர்வு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த உணர்வு தான் எல்லாமாகவும் இருக்கின்றது என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்தது 4வது மந்திரம். அக்னிர் மூர்த்தா சக்சுசு சந்திர சூர்யவ் திசகா ஸ்ரோத்ரே வாக் விவருதாச்ச வேதாக வாயுகு பிராணோ ஹிருதயம் விஸ்வமஸ்ய பத்யாம் பிருத்திவி கேச சர்வ பூதாந்தராத்மா. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இறைவனுக்கு சொர்க்கம் என்பது தலையாக அமைந்துள்ளது, சந்திர சூரியர்கள் கண்களாக அமைந்துள்ளது, திசைகள் காதுகளாக அமைந்துள்ளது, அவரிடமிருந்த வெளிப்பட்ட வாக்குத்தான் வேதங்களாக உள்ளது, காற்று பிராணனாக உள்ளது, பிரபஞ்சம் மனமாக உள்ளது, பூமி கால்கள் என்பதாக உள்ளது. ஆக அந்த இறைவனே எல்லா உயிர்களின் உள்ளும் புறமும் உரைகின்றார் அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த இடத்துல நம்முடைய வேத நூல்களில் வரும் கருத்துகளை நாம் ஒப்பீடு செய்து பார்க்க முடிகின்றது. எப்படி? இப்ப இறைவனின் மனம் தனிமையை உணர்ந்தது. ஏன்னா இந்த பிரபஞ்ச படைப்பை பத்தி ஆரம்பத்துல இந்த வேதம் பேசும்போது, சிருஷ்டியை பத்தி பேசும்போது என்ன சொன்னது? இறைவன் தன் தனிமையை உணர்ந்தது, தான் விரிய வேண்டும் என்று விரும்பியது, அது விரிய வேண்டும் என்று என்ன அதனிடமிருந்து பிரபஞ்சம் விரிந்து வந்தது என்று ஆரம்பத்திலேயே இந்த சிருஷ்டியை பத்தி இந்த வேதம் பேசியது. அப்ப அதோடு நாம் இதை பொருத்தி பார்க்கும்போது இந்த மந்திரங்கள் எல்லாம் அதற்கு சரியாக ஒப்பீடு செய்யப்படுகின்றது. அப்ப இதுல இருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த பிரபஞ்சம் என்பது பௌதீக அளவீடு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை நாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வரையறுத்து அளவீடு செய்யக்கூடிய முயற்சிகளை நாம் மேற்கொண்டு இருக்கிறோம்.
ஒரு காலத்துல கண்டுபிடித்து விடக்கூட முடியும். ஆனா, மனம் என்பது பௌதீக அளவீடற்ற தன்மை. அது ஒரு உணர்வு நிலை மட்டுமே. இதத்தான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்ப விஞ்ஞானிகளுடைய ஆராய்ச்சியில இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுது? இப்ப பூமிங்கிற ஒரு கிரகம் இருக்குது. இதிலிருந்து நான் பார்க்கும்போது அங்க சந்திரன் தெரியுது, சூரியன் தெரியுது. நான் உடனே இங்கிருந்து ஒரு ராக்கெட் அனுப்புறேன். வான மண்டலத்துல போய் அப்படியே விண்வெளி ஆராய்ச்சி நான் மேற்கொள்ளும்போது மற்ற கிரகங்களை எல்லாம் பார்த்தோம். வேறு கிரகங்கள்லாம் இருக்கு. செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குதுன்னு அப்படியே பல கிரகங்கள சொல்லுது. அந்த கிரகங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாரி விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்ப கண்டுபிடிச்சு இத்தனை கிரகங்களையும் நம்ம வழிபாடு செய்றோம். தேவதைகளாக வழிபாடு செய்றோம். நவகிரக வழிபாடு நம்ம வச்சிருக்கிறோம். நம்முடைய சனாதன தர்மத்தின் வழியில வரக்கூடிய இந்து தர்மத்தில நம்ம நவகிரகங்களை வழிபாடு பண்றோம். ஆனா சயின்ஸ் வந்து அதுக்கு பின்னாடி தான் ராக்கெட் அனுப்பிச்சு இந்த மாரி கிரகங்கள் எல்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு நமக்கு அத வந்து சொல்லுது. அப்ப இத மாரி புற விஷயங்களை அறிவியல் ஆராய்ந்து பார்த்தா கூட, அதை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதுல மண் எடுத்துட்டு வருது, கல் எடுத்துட்டு வருது. அந்த மண்ணு, கல்லு இப்படி நிறமாக இருக்கிறதுன்னு எத வேணா சொல்லட்டுமே. அதெல்லாம் ஒரு பௌதீக அளவீடு. அவ்வளவுதான். புறத்துல ஒரு ஆராய்ச்சிய பண்ணி அதனுடைய அளவீடுகள நம்ம இடத்துல வந்து சொல்லலாம். அது முன்னும் பின்னும் முரணாக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கிடையாது. ஏன்னா நீங்களும் நானும் கூட போய் பார்க்கலையே. இப்ப செவ்வாய் கிரகத்திலிருந்து ஒரு மண் எடுத்துட்டு வந்தேன்னு ஒருத்தன் சொன்னான்னா, நீங்களும் நானும் ஒரு விஞ்ஞானிய செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பான் அப்படின்ற அந்த விஞ்ஞான வளர்ச்சியை கண்டு ஆராய்ச்சியை ஏத்துக்கிறோமே தவிர, கூட போய் பார்த்தோமா? பார்க்கல. அதனால நம்ம அந்த பௌதீக அளவீடோட நாம வந்து எதையும் ஒப்பிட பண்ணக்கூடாதுன்னு இங்க சாஸ்திரம் சொல்லி, இங்க மனம் என்பது எப்படிப்பட்டது? அதை நீ ஆராய்ந்து பார். உன்னிடத்தில் இருக்கக்கூடியதை நீ பார். உனக்கு வேறாக இருப்பதை ஏன் போய் நீ ஆராய்ச்சி பண்ற? அப்ப எல்லாமே உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. உடலும் உன்னுடையது, மனமும் உன்னுடையது, அறிவும் உன்னுடையது. இதையெல்லாம் விட்டுட்டு வெளிய என்னமோ போய் பிடிக்கிறேன்ட்டு வெளிய தேடிக்கிட்டு இருக்கிறியா? அத விடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு இந்த ஆன்மவியல் பாடம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப அத நம்ம கொஞ்சமாவது புரிந்து கொள்ளும்போது தான், பௌதீக அளவீடை கடந்து அந்த உணர்வு நிலையை தான் நம்ம இங்க பிடிக்கணும். வெளிய தேடி எதையும் பிடிக்க முடியாது. நம்மிடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய உணர்வை தான் நாம் இங்க பிடித்துக் கொள்ளணும். அப்ப அதத்தான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, நம்மை நாம் அறிந்து கொள்ள சொல்லுது. "உன்னை நீ அறிந்து கொள். உன்னை யார் என்று பார்" அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க மிகச்சரியான முறையில் சொல்லப்பட்ட ஒன்று என்ன அப்படின்னா, இந்த உணர்வு நிலை தான். அந்த உணர்வு நிலையில நமக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது. அப்ப பௌதீக அளவீடுகள், அது புறத்தில் உள்ள விஷயங்களுக்காக கொடுக்கப்பட்டவைகள். ஆனால் அகத்தில் உள்ள விஷயங்கள் எதையுமே நாம் அளவீடு செய்ய முடியாது. அது அக விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்டதும் கிடையாது என்று இங்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதற்கு உதாரணமாக, இப்ப நாம் மனம், சிந்தனா சக்தி ஆகிய பௌதீகமற்ற தன்மைகளை ஒரு மனிதனிடமிருந்து எடுத்து விடுவோம் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்போ உங்ககிட்ட என்னென்ன இருக்குது? மனசு இருக்குது, சிந்தனா சக்தி இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன்? அந்த மனசையும், சிந்தனா சக்தியும் நீக்கிடுங்க. அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தன்மைய நான் டோட்டலா நீக்கிட்டு, நீங்க வெறும் அந்த உடலாக மட்டும் இருங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க என்னவா மாறிடுவீங்க தெரியுமா? ஒரு ஜடம் மாரி ஆயிடுவீங்க. அதத்தான் நம்ம பெரும்பாலான மனிதர்கள பார்க்கிறோம். பித்து பிடிச்சவன்லாம் எப்படி இருக்கிறான்? மைண்ட் வேலை செய்யாததுனால, அப்படியே வெறச்சி பார்த்துட்டு இருக்கிறான். தலைமுடி சுத்தப்படுத்த கூட தெரியாம ஜடாமுடி ஆயிடுது தலையெல்லாம். சட்டையெல்லாம் அழுக்காயிடுது. அப்படியே வாயிலிருந்து ஒழுகுது. அதுக்கு ஒரு கூட்டம் வேற ஓடுது அத பார்க்கறதுக்கு. இப்ப திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா, அந்த தொப்பி அம்மான்னு சொல்லி ஒரு அம்மா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்குது ஒரு கூட்டம். அந்த அம்மா ஒரு மனநோயாளி. அந்த அம்மா பின்னாடி சித்தர் சித்தர்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பின்னாடி ஓடிக்கிட்டு, அந்த அம்மா வாயிலிருந்து ஒழுகுது எச்சில, அத புடிச்சு குடிக்குது ஒண்ணு. அப்புறம் அந்த அம்மா குடிச்சிட்டு துப்புற டீய எடுத்து இது குடிக்குது. அப்ப இந்த மாரி நம்முடைய மனிதர்கள் எல்லாம் மறக்கலன்ட்டு திரியிறாங்க. ஏன்னா ஆன்மீகம்னா என்னன்னு நமக்கு தெரியல. நம்முடைய மனிதர்களுக்கு உண்மையான ஆன்மீகம் என்ன, அறிவுனா என்னன்னு தெரியாதனால, எதை எதையோ தேடிக்கிட்டு யாரோ ஒருத்தன் YouTubeல கதை விடுறான்னா, அவன் YouTube சேனல் ஓட்டணும். அவனுக்கு YouTubeல வந்து நெறைய இவங்க வந்து பார்க்கணும். அப்ப அதனால அவனுக்கு கலெக்ஷன் ஆகணும். இவ்வளவு பேர் வந்து பார்த்தாங்கன்னா, அவனுக்கு அந்த ரேட்டிங் ஏறும். அத வச்சு அவனுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கலெக்ஷன் ஆகும்ன்ட்டு அவன் YouTubeல எதையோ ஒண்ண போட்டு விட்டுர்றான். இந்த தொப்பி அம்மா சித்தர் அப்படின்ட்டான். அப்ப இந்த சித்தர பார்க்கறதுக்கு இங்கிருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த அம்மாவுக்கு எதையோ வாங்கி குடுத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அந்த அம்மா துப்பிட்டு போகுது, எட்டி உதைச்சிட்டு போகுது. இதையெல்லாம் அவனுக்கு தாங்கிக்கிட்டு, ஆஹா! சித்தரே என்ன உதைச்சிட்டாரு, சித்தரே என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறான். அப்ப இந்த மாரி முட்டாள் ஜனங்க இருக்கிற வரைக்கும் எப்படி ஆன்மீகத்துல முன்னேற்றம் வரும்? வரவே வராது. ஏன்னா இந்த மாரி மூட நம்பிக்கைகள் தான் நம்மிடத்திலே நெறைய புகுத்தப்பட்டிருக்கின்றது. இது இன்று நேற்று அல்ல. ஆதி காலத்திலிருந்தே புகுத்தப்பட்டிருக்குது.
அதுல தான் இந்த சடங்கு சம்பிரதாயத்துல நம்ம சிக்கிக்கிட்டு இருந்தோம் நான் கடந்த பாடத்துல சுட்டி காட்டினேன். ஏன்னா இப்போ பெண்கள் வந்து கணவன் இறந்த உடனே உடன்கட்டை ஏறணும்னு சொல்லி ஒரு விதி நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இதெல்லாம் ஒரு மூடத்தனமான மூட நம்பிக்கை தானே. கணவன் இறந்த பிறகு கூடவே பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறணும்னா அது எப்படிப்பட்ட ஒரு மூடத்தனம். அப்ப அந்த மூடத்தனத்தை எல்லாம் கொஞ்சம் புத்திசாலி மனிதர்கள் வந்து மாற்றினார்கள். எப்படி மாற்றினார்கள்? உடன்கட்டை ஏறது எங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, எங்க சுட்டிக்காட்டுன்னு சொல்லங்காட்டி அதை சுட்டிக்காட்ட முடியாம அவன் வாய் அடங்கிட்டதுனால அந்த சட்டத்தை நீக்குனாங்க. வேதத்துல இருந்தா நீ சுட்டிக்காட்டு, நானும் ஏத்துக்கிறேன்னு அவர் கேட்டாரு. அப்ப யாராலையும் அதை சுட்டிக்காட்ட முடியல. அப்ப இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வேதத்துல இல்ல. ஆனா இவர்களாக உருவாக்கி கொண்டு இருப்பது போல மக்களை ஏமாற்றிக் கொண்டு வயிற்று பிழப்புக்காக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நுழைச்சுக்கிட்டாங்க. அப்ப அது மாதிரி நுழைக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் போலித்தனமாக நம்மிடத்திலே உருவாக்கப்பட்டு ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய ஒரு மூடத்தனமாக மூட பக்தியாக மாறிவிட்டது. அதுல இன்றைக்கு படித்தவர்கள் கூட மூடர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் படித்த பட்டம் இவர்களுக்கு அறிவை கொடுக்காது. ஏன்னா புற அறிவு எப்படி தன்னை அறியக்கூடிய தனித்துவத்தை கொடுத்து விடும். ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ஒருத்தன் பெரிய டிகிரியே வாங்கியிருக்கட்டுமே, பிஹெச்டி பட்டமே பெற்றிருக்கட்டும், அதுல தான் வல்லுநரா இருக்க முடியுமே தவிர தன்னைத்தான் அறிந்து தனித்துவம் பெற முடியுமா அவனால? அதுக்குண்டான பாடத்திட்டம் அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு பெரிய டாக்டரேட்டா இருக்கலாம், பெரிய அட்வொகேட்டா இருக்கலாம், மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரியா எந்த துறையில இருந்தாலும் இது தன்னைத்தான் அறிந்து கொள்ள தகுதியில்லாத மனிதர்கள் இது மாதிரி மூட நம்பிக்கைகளில் போய் மாட்டிக்கொள்ளத்தான் செய்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த உலகம் என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவும் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் சத்தியம் என்பது போல நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அறிவியலையே அவர்கள் அப்படியே வேத வாக்காக ஏற்றுக்கொள்கிறார். இப்ப நாமெல்லாம் நடைமுறையில பேசும்போது ஆமா அவன் பெரிய வேத வாக்கு அப்படியே சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம். ஏன் அந்த வார்த்தையை வேத வாக்குங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோம்? அந்த வேதம் உண்மையை மட்டும்தான் சொல்லும். அது சொல்லிடுச்சுன்னா அதுக்கு தப்பான ஒரு விஷயத்தை யாருமே மறுத்தளிக்க முடியாது, மறுத்தளித்து பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை வேதம் வெளிப்படுத்தியது. ஆனா அந்த வேதத்தை ஒழுங்காக படிக்காம அறகுறையா படிச்சுட்டு வேதத்துல இல்லாததெல்லாம் இருப்பதாக நம்ம இடத்துல கொண்டு வந்து புகுத்தப்பட்டு நிறைய மூட நம்பிக்கைகள் விதைக்கப்பட்டு அதுல சிக்கிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தன்னுடைய சிந்தனா சக்தியை இழந்து விட்டார்கள் தான் சொல்லணும். அப்ப அந்த சிந்தனா சக்தியை இழந்து விட்ட மனிதன் இன்று இது மாதிரி ஆன்மீக பாடங்கள் எல்லாம் படித்து மனம் இல்லாமல் நான் மாறப் போறேன்னு சொன்னா எந்த அடிப்படையில் மனம் இல்லாமல் மாறுகின்றீர்கள் நம்ம கேள்வி கேட்டா புரிய மாட்டேங்குது. ஏன்னா மனமற்ற நிலைதானே அந்த அறிவை காட்டி கொடுக்கும். இப்போ இந்த பாடத்திட்டங்கள்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா மைண்ட் லெவல்ல இருக்கக்கூடாது, கான்சியஸ் லெவல்ல வரணும். கான்சியஸ்னஸ் தான் காடு. அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த பேருணர்வு தன்மை அந்த அறிவு தன்மைக்குள்ள போயிடணும், மைண்ட்ல இருக்காதீங்க, மைண்டை விட்டுடுங்க அப்படின்னா இப்ப மைண்டை விட்டுட்டு எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கை வாழ்வது? இப்ப நான் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா கூட உங்களுக்கு கேட்க முடியாது மைண்ட் இல்லைன்னா. இல்ல நீங்களே ஒண்ணு எடுக்கணும்னாலும் உங்களுக்கு மைண்ட் இல்லைன்னா எடுக்க முடியாது. அல்லது நீங்க நடக்கணும் சாப்பிடணும்னா கூட உங்களுக்கு மைண்ட் வேலை செய்யணுமே. பசிக்குது சாப்பாடு கொண்டு வான்னு வீட்டுல கேட்டா தானே சோறு கிடைக்கும். நான் மைண்டே இல்லை அப்படியே சும்மா உட்காந்துருக்கேன்னு உட்காந்து பாருங்க, வீட்டுல பொண்டாட்டி சோறு போடுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். போட மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் இல்லைன்னா சரி அது ஏதோ மென்டல் ஆயிடுச்சு போடுறதுங்கிற மாதிரி தான் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அதனால நீங்க என்ன புரிந்து கொள்ளணும், மனமற்ற நிலைங்கிறது என்ன? தாய்மானவர் அழகா பாடுறாரு, சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. மனம் யார் இறக்க வைக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த அறிவு பிரகாசிக்கும்னு சொல்றாரு. அப்ப நம்ம உடனே எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அப்போ மைண்டே இல்லாம நம்ம இருந்துட்டோம்னா அந்த அறிவா மாறிடுவோம் போல் இருக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அவர் என்ன அடிப்படையில் இங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இங்க மைண்டுங்கிறது அந்த கான்சியஸ்னுடைய ரெஃப்ளெக்ஷன். அதாவது அந்த பிரதிபிம்பம்ங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு இந்த பிரதிபிம்பம் அல்ல நான், அந்த தூய அறிவுதான் நான் என்று நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அப்ப நான் இதுல இருந்து அதுக்கு வரணும், நிழல்ல இருந்து நிஜத்துக்கு வரணும், அவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் எங்க போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன்னா நான் நிழல்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறேன். மைண்டு தான் நான் ஒரு அபிமானிச்சுக்கிட்டு, இந்த உடல் தான் நான் அபிமானிச்சுக்கிட்டு நான் பல்வேறு தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அப்புறம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் சிக்கிக்கொண்டு நான் இந்த ஜாதி, இந்த படிப்பு, இந்த உத்தியோகம் என்று நான் என்னை பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றேன். சரி அதெல்லாம் யாருக்கு அந்த தகுதி, அந்த உத்தியோகம், அந்த படிப்பெல்லாம்? அந்த ராமசாமியோ குப்புசாமியோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த தகுதி, அந்த படிப்பெல்லாம். மரணம் அடைந்து விட்டார்னா அப்புறம் அவருக்கு என்ன தகுதி? அந்த பணம்ன்ற தகுதி தானே கிடைக்குது. எப்போ எடுக்கிறீங்க அந்த பணத்தை தானே கேட்கறாங்க. இப்போ யாராவது அந்த ராமசாமிக்கோ குப்புசாமிக்கோ அவருடைய பதவி வைத்து மரியாதை கொடுக்குறாங்களா? அவர் எவ்வளவு ஒரு உயர்ந்த பதவியில வேணா இருக்கட்டுமே, இந்த சமுதாயத்துல வாழும் போது அவர் எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த பதவியில வேணா மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடியவராக கூட வாழட்டுமே,
ஆனால் இறந்த பிறகு அவருக்கு பேர் என்ன? பிணம் தான் பேரு. அப்ப அந்த பிணம் அடைந்த பட்டம், அந்த பிணம் அடைந்த பதவி இங்கு முக்கியம் இல்ல. அந்த பிணம் இயங்குவதற்கும் எது ஆதாரமாக இருக்குதோ அதுதான் இங்க முக்கியம். அப்ப அதுதான் இங்க சூட்சமம். அந்த சூட்சமத்த தானே இங்க பிடிக்க சொல்லி சொல்றாங்க. நிஜத்த பிடித்துக்கொள், நிழலை நம்பிக்கொண்டிருக்காதே என்று இந்த உபனிஷத் சொல்ல வருது. அப்ப நான் இப்ப உங்கள மனம் இல்லாத ஒரு நிலைக்கு, அந்த சிந்தனா சக்தியும் மனம் இல்லாம நீங்க இருங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் அந்த பௌதீக அளவீடான உடல் மட்டுமே வைத்துக்கொண்டு, இப்போது பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டா, வெறும் பௌதீக அளவீடான அந்த உடலால் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை படைக்க இயலுமா? அல்லது கேட்கத்தான் முடியுமா? யோசித்து பாருங்க. வெறும் உடம்ப வச்சுக்கிட்டு நீங்க எதையாவது படைக்க முடியுமா? சொல்றதையாவது கேட்க முடியுமா? அப்ப நான் ஒண்ணு சொல்லணும்னா அத கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த மூடுல இருந்தா தான் கேட்கவே முடியும். அதே மாதிரி நீங்க ஒண்ணு செய்யணும்னாலும் உங்களுக்கு மனசு இருந்தா தான் செய்யவே முடியும். அந்த மூடு வந்தா தான் செய்யவே முடியும். அப்ப அந்த மூடு, அந்த மைண்ட் இல்லாம நீங்க எப்படிங்க ஒரு காரியத்த செய்ய முடியும் சமுதாயத்துல? அப்ப மைண்ட் இல்லாம ஒரு மனிதன் வாழவே முடியாது. அப்ப மனமற்ற நிலைங்கிறது என்னன்னா, இந்த மனம் என்பது அந்த அறிவின் பிரதிபிம்பம். இது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உடல் என்ற உபாதியின் வாயிலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பிரகாசம் எதனுடையது? அந்த பேரறிவினுடையதுங்கிறத நம்ம எப்ப புரிந்து கொள்கிறோமோ, அப்ப நாம் நம் தனித்துவத்தை இழந்து விடுகிறோம். அந்த அகங்காரத்தை இழந்து விடுகின்றோம். அப்பதான் நம்ம நாம் யாருங்கிறது தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இதுவரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நான்ங்கிற ஈகோல ஆடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாததா? என்னுடைய படிப்பு, என்னுடைய அகங்காரம், என்னுடைய பதவி இத வைத்துக்கொண்டு நான் ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் மற்றவர்கள் எல்லாம் பார்க்கிறேன். அழிந்து போற விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறேன். அப்ப இதெல்லாம் வந்து போகின்றது. ஒரு நாள் நானும் போயிட போறேன். அப்ப இதுவா நான்? இந்த உடலா நான்? இந்த மனமா நான்? இல்லையே. அப்ப இந்த மனமும் இந்த உடலும் இயங்குவதற்கான ஒரு சூட்சும பொருள், ஒரு ஆதார பொருள் ஏதோ இருக்குது. அதுதான் நானா இருக்க முடியும். அப்படின்னு நான் ஆராய்ந்து பார்க்கும்போது, அப்ப அதுதான் அந்த அறிவு என்பது எனக்கு தெரிய வந்துவிட்டால், அப்ப நான் உண்மையிலே அந்த அறிவு தான். அப்ப இதெல்லாம் வந்து போற விஷயங்கள் என்று எனக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டால், அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நான் ஆர்வத்தை செலுத்துவதை தானாகவே விட்டு விடுவேன். என்னுடைய தனித்துவத்தை நான் இழந்து விடுவேன். இதுதான் இங்கு பற்றற்ற தன்மை சரணாகதின்னு சொல்லப்படுது. இங்க சரணாகதிங்கிற தத்துவமே என்னன்னா, தன்னை தான் இழந்து விடுவதுதான் இங்க சரணாகதி. நாம இறைவனுக்கு ஒரு அடிமையாக மாறுவதல்ல இங்க சரணாகதி. எல்லாத்திலுமே நம்ம தப்பு தப்பா புரிந்து வைத்துக் கொண்டு தவறான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இங்க மனமற்ற நிலையிலே இப்பொழுது நான் உங்களுடைய மனதையும் சிந்தனா சக்தியும் உங்களிடமிருந்து நீக்கிவிட்டு நீங்கள் ஏதேனும் காரியம் செய்ய முடியுமா என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஓவியத்தை வரைய இயலுமா உங்களால்? ஒரு புதிய இயந்திரத்தை கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? அப்ப எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. அப்ப அப்படி இருக்க உணர்வு நிலை இல்லாத ஜட நிலையில் உள்ள இயற்கை எப்படி இந்த உணர்வு நிலையில் உள்ள மனிதனை, உயிரை படைத்திருக்க இயலும்? இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரேன் நானு. அப்ப என்ன இங்க புரிந்து கொள்ளணும்? இந்த இயற்கையினுடைய படைப்பு தான் எல்லாமா இருக்குது. அப்ப பகுத்தறிவுவாதிகள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான்? இந்த இயற்கை தான் இறைவன் அப்படிங்கிறான். அவன் இறைவனை ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் என்ன சொல்றான்னா, இந்த இயற்கை தான் இறைவன். இதுவே எல்லாமா படைத்துக் கொண்டிருக்கிறது. இதுவே எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால இதுதான் நான் இறைவன் சொல்லுவேன்னு சொல்லிட்டான். அப்ப இதைத்தான் இறைவன் நீங்க வச்சுக்கிட்டா, அப்ப இந்த இயற்கையானது ஜடத்தன்மையில் இருக்கின்றது. அப்ப ஜடத்தன்மையில் உள்ள ஒரு இயற்கையானது எப்படி இயங்க முடியும்? அப்போ இந்த இயற்கையான ஜடத்தன்மையிடமிருந்து உணர்வு நிலையுள்ள மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்க முடியும்? படைத்திருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி இங்கு நம்ம எழுந்திருக்க வேண்டும், எழுப்பியாக வேண்டும். அப்ப அதனால்தான் ஜடப்பொருட்கள் தொடங்கி ஒரு அறிவு தாவரங்கள் என 6 அறிவு படைத்த மனிதர்கள் வரை பல்வேறு உடல்களை இந்த உணர்வு நிலையாகிய அந்த அறிவு தன்னை வெளிப்படுத்துவதற்காக இந்த இயற்கையை படைத்திருக்கின்றதுங்கிற அடிப்படை உண்மையை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப ஆழமான விஷயம். இப்ப இந்த இயற்கை என்ற மிகப்பெரிய படைப்பை, இந்த பிரபஞ்சத்தை எது படைத்திருக்கின்றது என்றால் அந்த எல்லையற்ற பேரறிவு தான் படைத்திருக்கின்றது. அப்ப இந்த படைப்பானது அந்த இயற்கையின் ஒட்டுமொத்த அம்சங்களும் அந்த பேரறிவின் பெருமிதத்தால் வெளிப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிங்கிற ஒரு அடிப்படையில பார்க்கும்போது இத்தனை விஷயங்களுக்கும் அங்க நம்ம புருஷன்ல தொடங்கி ஒரு சார்ட்டே உங்களுக்கு கொடுத்திருப்பேன். புருஷன், பிரகிருதி, மைண்டு, அப்புறம் அகங்காரம், அப்புறம் அதிலிருந்து கீழே 3 குணங்கள், சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம்,
அப்புறம் அதிலிருந்து எல்லாமே படைப்பு எப்படி உருவாகுனதுங்கிற ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கடந்த பாடங்கள்ல நான் கொடுத்துருக்கிறேன். அந்த சார்ட் எடுத்து பாருங்க. அப்ப இந்த படைப்பு சிருஷ்டி வந்து அப்படியே படைக்கப்பட்டு கீழே வந்துடுச்சு. கீழ் நிலைக்கு வந்துட்டாலும் இத்தனைக்கும் ஆதாரமாக அந்த மேல ஒண்ணு மட்டும் இருக்குது. அதுதான் புருஷன். அதுதான் அறிவு. அதுதான் பிரம்மம். அதுதான் இறைவன். அதுதான் சிவம். அதுதான் யெகோவா. அதுதான் அல்லாஹ். அத நீங்க என்ன பேர்ல வேணா வச்சுக்கலாம். ஆனா மற்ற பேர்கள்ல வச்சுக்கிட்டீங்கன்னா மத பிரச்சனை வந்துடுங்கிறதுனால, அதையெல்லாம் கடந்து அதை அறிவாக பாருங்கள். இறைவன் என்பவன் ஒரு அறிவு. அவ்வளவுதான். அந்த அறிவாக பார்த்து விட்டா, நம்ம எதிலயும் போய் சிக்க மாட்டோம். அப்ப அந்த அடிப்படையிலே இறைவனிலிருந்து தான் நாமெல்லாம் வந்திருக்கின்றோம்ங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, அழகா அந்த படைப்பின் சாராம்சத்தை விளக்கி, அந்த படைப்புக்கு ஆதாரமான அந்த அறிவை விளக்கி, அந்த அறிவிலிருந்து தான் நாமெல்லாம் வந்திருக்கின்றோம். ஆக நாம் எல்லாமே அந்த அறிவினால் தான் பிரகாசிக்கின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டி, அப்ப அந்த அறிவாக நானே இருந்து கொண்டு, அறிபவனாகவும் நானே இருந்து கொண்டு, அறியப்படும் பொருளாகவும் நானே இருக்கின்றேன் என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. அப்ப இங்க தான் அந்த திரிபுட்டி வருது. அப்ப எப்படி நீங்க சுத்தி சுத்தி வந்தாலும் திரிபுட்டிக்குள்ள வந்து பார்த்தா, அங்க இருப்பது ஒன்றே. அது இறைவன் மட்டுமே. அதுவே அறிவு என்று நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவுதான் நான் என்று என்னை நான் தன்னுணர்வாக தன்னில் நான் உணர்கின்ற பொழுது, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எனக்கு வேறாக இல்லை. எல்லாம் என்னுடைய சக்தி வியாபகம் என்பது புரிய வந்துடும். அப்படி புரிய வரும்போது அதனுடைய காரியத்தை அது செய்ய வேண்டும் என்ற புரிதலும் நமக்கு வந்துடும். இதுல எதையும் நம்ம மாற்றுவதற்கோ மாற்ற வேண்டிய அவசியமோ கிடையாதுங்கிறதையும் புரிந்து கொள்ளலாம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம இன்றைய வகுப்ப இந்த முண்டக உபநிஷத்தின் 2வது பகுதியில முதல் அத்தியாயத்திலே 4 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தது 5வது மந்திரத்திலிருந்து இன்னும் சில மந்திரங்கள் இருக்கிறது இந்த முதல் அத்தியாயத்துல. அதெல்லாம் நம்ம நாளை வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா இந்த நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.